வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திருமா அவர்களை அலறவிட்ட நீதிமன்றம். இன்றைக்கி நீதியரசர் தலைமையில் ஏற்கனவே அந்த சண்டை உங்களுக்கு தெரியும். ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞர் மேலே இடித்த சண்டை. இன்றைக்கி நீதியரசர் வெளுத்து விட்டுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். திருமா அவர்களும் திருமா கட்சியும் வன்முறை சம்பந்தமான பேச்சுக்களை ஈடுபடுறாங்க. இன்னொன்று எல்லாத்தையும் மிரட்ட பார்க்குறாங்க அப்படின்னு பொது வழியில் நிறைய வாதங்கள் வந்துட்டுருக்குது. இது உண்மை அப்படின்னா உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி திருமா அவர்கள் அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும், ஆனால் அவரே தூண்டுவது போல் நடந்து கொண்டார். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, யாராவது இதை பற்றி கேட்டால் அவர்களை ஆபாசமாக மிரட்டுற தோணியில் அவங்களுக்கு தொலைபேசி மிரட்டெல்லாம் வருதுன்னு ஒரு வழக்கறிஞர் இன்றைக்கி நீதிமன்றத்திலே சொல்கிறார். இப்படி இந்த கட்சி அப்படிங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட இந்த கட்சி ஒரு மோசமான கட்சிங்கிற இமேஜ் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இன்னும் அதிகமாகிட்டு வருது. ஏன்னா நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவராக திரும்ப வந்துட்டுருக்காரு அப்படின்லாம் நினச்ச போது இந்த கட்சியினுடைய சமீபகால செயல்பாடுகளெல்லாம் மக்கள்கிட்ட முகம் சுளிக்கும் அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகளை பற்றி உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். திமுக அரசு இந்த விஷயத்தில் எப்படி நடந்துகிட்ருக்கு அதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? ஏற்கனவே இந்த சம்பவம் அது சம்பந்தமான வீடியோ எல்லாமே நம்ம பொது வழியில் பார்த்துட்டோம். இவ்வளோ பேர் பொது வழியில் பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 நாட்களுக்கு பிறகு பேசிய திருமா அவர்கள் பேசின பேச்சு, முறைச்சாரு, சும்மா 4 தட்டினாங்க, சரியாக தட்டலை. இது ஒரு தலைவருக்குரிய அழகு அல்ல. திருமாவார்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம தப்புனா தப்பு பேசணும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி நீதியரசர் கேட்ட கேள்வி, சதீஷ்குமார் நீதியரசர்கள் தலைமையில் இந்த வழக்கு வருது. ஏங்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஏங்க எஃப்ஐஆர் போடல? ஒன்றா இந்த போலீஸ் இல்லைங்க எஃப்ஐஆர் போட்டேன்யா. எப்போங்க போட்டிங்க எஃப்ஐஆர்? நேற்று போட்டேன்யா. ஓ, இவ்வளோ நாள் கழித்து எஃப்ஐஆர், ரைட்டு. யார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? ராஜீவ்காந்தி மேலே எஃப்ஐஆர், அவங்க மேலே எஃப்ஐஆர். ஏங்க அவர் அடி வாங்கினவர் மேலே எஃப்ஐஆரா? நல்லா நான் இப்போ நினச்சி பாருங்கள். ஒரு வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, நம்ம வீட்டில் இன்னொருத்தர் கொண்டு உட்காந்துட்டாங்க. இல்லை ஒரு லேண்ட் இருக்குது, அதை ஒருத்தர் உட்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காரு. நம்ம காவல்துறைக்கு போனால் உங்கள் 2 பேர் மேலேயும் வழக்கு போடுவாங்களா? என்ன லாஜிக்னு நமக்கு ஒன்றும் புரியலையே. கேட்டால் சமூக நீதிக்கான அரசு நம்ம சொல்கிறதுக்கே வேதனையாகுது. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கக்கூடிய அந்த கட்சி இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு? அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் போய் இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் மிரட்டும் தோணியிலும் உருட்டும் தோணியிலும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எப்படி நாகரிகமான சமுதாயத்தில் தான் வாழ்கிறோம்? நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. யார் செஞ்சாலும் தப்பு தானே, யாகாவாராயினும் நாகாக்க. இன்றைக்கி நீதியரசர் என்ன சொல்கிறாரு? என்னங்க அது, ஒரு கட்சி தலைவர் உட்காந்துருக்காரு, அவர் பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. சொன்னதா இல்லையா? நானோ மற்றவர்களோ சொன்னால் வேணால் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கலாம். நீதிமன்றம் சொல்லுதுங்க. நான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். திருமாவர்களை பற்றிய செய்திகள் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். சரி வேணாம், ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒருத்தர் ஒழிச்சிட்ருக்காரு, நம்ம அவரை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு. நான் எந்த அளவுக்கு இங்கே பொறுக்க முடியும்? இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமா அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு. இது சிம்பிளாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் இன்னொரு கேள்வியும் கேட்குது. அந்த பாலுங்கிற வழக்கறிஞர் தான் இதுக்கு கேஸ் போட்டிருக்காரு. அந்த வழக்கறிஞர் கேஸ் போட்டோன்னா அவருக்கு அவ்வளோ ஆபாசமாக ஃபோன். அவர் சொல்கிறாரு நீதிமன்றத்தில், பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டோன்னே எனக்கு ஆபாசமாக பிரச்சனை. அப்போ நீதியரசர் சதீஷ்குமார் கேட்குறாரு, ஏங்க இவ்வளவு பேர் போய் ஒருத்தர் அடிக்கிறாங்க, காவல்துறை தடுக்காமல் இருக்குது, பார் கவுன்சில் உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்தது? இன்னொன்று, அடி வாங்கினவர் மேலேயே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு ரொம்ப காட்டமாக கேட்டுட்டு திருமா அவர்களை பற்றி இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு ஒரு நீதிபதி பேசினதை எவ்வளவு மீடியாக்கள் விவாதிச்சிங்க. இன்றைக்கி திருமா அவர்கள் அந்த இடத்துல இந்த விஷயத்தை தூண்டுவது போல் நடந்து கொண்டாருன்னு சொன்னது நானோ மற்றவர்களோ அல்ல, நீதியரசர் சொல்கிறார். நம்மளும் இந்த வீடியோவை பார்த்தோம். நீதியரசர் என்ன சொல்கிறாரு? அந்த வீடியோவை எல்லாரும் பார்த்தோம். அந்த வண்டி வந்துட்டு இருக்கும்போது அந்த ராஜீவ்காந்திங்கிற ஒரு பைக்கில் வந்துட்டுருக்காரு, ஸ்கூட்டரில். அவருடைய வண்டியில் தான் போய் இந்த கார் இடிக்குது. அவரே இடித்தார், என்னை முறைச்சி பார்த்தாரு. ஃபுட்டேஜே இல்லையே. ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதையும் தாண்டி சாமானியனுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதியெல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன ஆச்சு நிலவரம்? இந்த சம்பவம் நடந்து நிறைய நாள் ஆச்சு, எஃப்ஐஆரே போடல. அப்போ பாதிக்கப்பட்ட ஒருவர் அதுவும் வழக்கறிஞர், அவருக்கே இந்த நிலைமை. அதுக்கப்புறம் தான் வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தினோன்னே பிரச்சனை கொஞ்சம் தீவிரமாச்சு. உடனே திருமா அவர்கள் இது ஆர்எஸ்எஸ் சதி, அப்படி சதி இப்படி சதின்னு சொன்னார். அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, நான் ஒரு போலீஸ்காரரு, எத்தனையோ ரவுடியை நாட்டில். அண்ணாமலை எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்,
மிரட்டிலாம் பார்க்காதீங்க, நான் நிறையா ரவுடியை டீல் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஏன்ட்டு அந்த வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு அண்ணாமலை பேசுகிறார். இப்போ அண்ணாமலை பேசுகிறது சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆமாம், இப்படி தான் பேசணும், எல்லாரையும் மிரட்டுற மாதிரி நீங்கள் அண்ணாமலையை மிரட்டுவீங்களா? நல்லா யோசனை பாருங்கள். அண்ணாமலை அப்படிங்கிறவர் யார்? அவருக்கு பின்னால் இந்திய அரசாங்கமே இருக்கிறது, அவர்கிட்ட உங்கள் வீரத்தை காட்டுங்க அப்படின்னு நிறையா இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டு இருக்கோம். அது உண்மையும் கூட. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டதுங்கிற மாதிரி ஒரு சாமானிய ஒரு வழக்கறிஞரை நீங்கள் அடிச்சிட்டிங்க, இதே வேற ஆளுன்னு அடிக்க முடியுமா? நல்லா யோசனை பாருங்க. அப்போ நீங்கள் வந்து எளியவர்கள் அப்படின்னா நீங்கள் வேகமாக போய் அடிப்பீங்க அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி பொது வழியில் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ என்ன சொல்கிறாரு, 2 பேர் மேலே வழக்கு போட தப்பு, இந்த வழக்குடைய விசாரணை இன்னும் போலீஸ்கிட்ட டீட்டெயில் கேட்டிருக்காரு. இது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. சின்ன மேட்ரு சின்னதாக முடிய வேண்டிய பிரச்சனையை இன்றைக்கி பெருசாக்கி இன்றைக்கி நீதியரசரே உங்களை கண்டிக்கக்கூடிய வகையில் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெகுஜன மீடியா இதை விவாதிக்காது. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட நபரின் பிரச்சனை. நல்லா யோசனை பாருங்க, ஒரு தனிப்பட்ட நபரின் பிரச்சனையா? எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சாமானியனை அடக்கி ஒடுக்கினால் நீதிமன்றம் வரும், காவல்துறை வரும், வெகுஜன மக்கள் வருவாங்கங்கிறத உண்மையிலேயே நம்ம காட்ட வேண்டிய நேரம். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்களே சொல்லுங்கள். நம்ம சினிமாவில் வந்து ஒரு பெரிய வில்லன் மாதிரி இருக்க ஒருத்தர் சாமானியன் அடிக்கும்போது மட்டும் நம்ம ஐயோ இந்த இவனுக்கு குரல் கொடுக்க வர வர ஹீரோங்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு வெகுஜன மக்கள் கண்டிப்பாக, உங்களுக்கு தெரியும், கமெண்டெல்லாம் தெரிக்க போகுது பாருங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், கீழே பாருங்கள் கமெண்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். திடீர்னு ஒருத்தர் விடுதலை சிறுத்தை ஒருத்தர் பேசுகிறாரு, தீபாவளிக்கெலாம் நீங்கள் சொந்த ஊருக்கு கார் எடுத்துகிட்டு போக முடியாது நாங்கள் நினச்சோம்னா. என்னங்க பேச்சுது? அப்போ என்ன சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் என்ன? அப்போ இதை கேட்டோன்னே இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க நம்ம மக்கள். அதாவது திருமாவர்கள் கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி எவ்வளோ வாக்கு சதவீதம்னு தெரியும். அப்போ ஒரு குறைந்த எண்ணிக்கையில் வாக்கு சதவீதத்தில் வைத்து கொண்டிருக்க நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க. உங்களை விட அதிக எண்ணிக்கையில் வாக்கு சதவீதம் வச்சு கொண்டிருக்கக்கூடிய திமுக அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாருமே, யாராவது ஒரு தலைவர் ஆமாங்க திருமா பண்ணது தப்பு ஏன் சொல்ல மாட்டீங்க? கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் எளியவர்களுக்கு தானே நடத்துகிறீங்க. அந்த சம்பவம் தப்புங்க. அடிக்கடி வைகோ பேசுவார், வைகோ எங்கே போனார்? நம்ம ஒன்றும் புரியல, யாருமே கேட்க மாட்டீங்க. அப்போ ஒரு தலைவர் தப்பு பண்ணால் அதுக்கு இந்த நாட்டில் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை. இது ஒரு தவறான போக்கு. நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும். எளியவர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக, நீங்கள் ஒன்றும் சிரிக்காதீங்க, இது சமூக நீதி அரசு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இல்லை அடிக்கடி அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேணாமா? இதே ஜெயலலிதாமா இருந்திருந்தால் இந்த நடவடிக்கை எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். இதே ஜெயலலிதாமா இப்போ முதலமைச்சராக இருந்தால் இந்த சம்பவத்துக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க? நீங்களே உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி இந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு. பார் கவுன்சில் விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. நீதியரசர் சதீஷ்குமார் எல்லாரும் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னு திருமாவை பற்றி பேசிட்டார். இப்போ இது பொது வழிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த விஷயத்தை, அதாவது என்னென்னாங்க, இப்போ தான் கரூர் சம்பவம் முடிஞ்சு திமுக முட்டு சந்தில் நிற்கிது. இப்போ கூட்டணி கட்சியை என்ன பண்ண முடியும்? நல்லா யோசனை பாருங்க. ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ கரூர் சம்பவத்தில் உடனே வாண்டடாக வண்டியில் ஏறாரு. திரும்ப என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் முடியாது, விஜயை கைது பண்ணணும். யார் குற்றவாளினா விட்டு அது விசாரணையே முடியல, அதுக்குள்ளே விஜயை கைது பண்ணணும். ஏங்க கைது பண்ண? இல்லை அவர் மேலே தான் தப்பு. அப்போ முட்டு கொடுக்க எவ்வளோ வேகமாக வரும்போது திமுக என்ன நினைக்கிது? நமக்காக இவ்வளோ கூவுறாரு, அப்போ அவருக்காக நம்ம பண்ணணும்ல சில வேலை. அதுதான் நடந்துட்டு இருக்குது. வேறு என்ன நம்ம புரிஞ்சிக்க முடியும்? கேட்டால் திராவிட மாடல் ஆச்சு. அதாவது என்னென்னா, அந்த நம்ம வீரமணியிலேருந்து சத்யராஜ், இன்னும் நிறைய நிலையத்துவான்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் நக்கீரன் கோபால், ஏன்னா எந்த புலனாய்வு புலி அவர், ஏதாவது ஒன்றுனா புலனாய்வு பண்ணி அதை உண்மையை கண்டுபிடிக்கக்கூடியவர். அவர்கள்லாம் எங்கெங்கே போனாங்க? எளிய மக்களுக்குன்னா வரமாட்டீங்களா நீங்கள்? திருமாவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஓட்டு உங்கள் கண்ணை உறுத்துது. நம்ம மோடி சொல்கிறோம், திருமாவர்கள் இதற்கு முன்பு எப்படி இருந்தார், விஜயை பற்றி என்ன பேசினார், இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? டெய்லி காலையில் மைக்கு போட்டவுடனே திமுகவோட நான் கூட்டணியில் தான் இருக்கேன், என்னை பிரிக்க சதி நடக்குது, தொடர்ந்து இது எத்தனை தடவை சொல்லிங்க? கேட்டால் பாசிச பாஜக தான் இந்த வழக்கறிஞர் அனுப்பி வச்சதுங்கிற ஒரு டோனில் பேசுகிறாரு திருமா. நமக்கு ஒன்றும் புரியல. உங்கள் காரில் ஒருத்தர் இடிச்சுவிட்டார், சரி அவரே இடிச்சிட்டு இருக்கார், ரைட்டுங்க தம்பி பார்த்து போங்க, நீங்கள் பெரிய மனிதர், ஒரு தலைவர் அப்படி எப்படி இருக்கணும்? தலைவர் எப்படிங்க இருக்கணும்? மற்றவங்க மாதிரியா இருக்கணும்? அதுக்கு நீங்கள் மேடையில் என்ன சொல்கிறீங்க? சரியாக கூட எங்கள் பசங்க தரல, இது என்ன பேச்சு இது? அப்போ நீங்கள் உங்களை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்கிறது இயேசுநாதர் மாதிரி இருக்க வேணாம் சார். அந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது இந்த காலத்தில். அங்கே மகாத்மா காந்தி மாதிரி இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயம்லாம் பார்த்தா இயேசுவை மேற்கோள் காட்டுறீங்க, மகாத்மா காந்தியை மேற்கோள் காட்டுறீங்க, அம்பேத்கரை மேற்கோள் காட்டுகிறீங்க. அம்பேத்கர் மாதிரி அந்த கோட்டு போட்டு எல்லோரும் ப்ளூ கலர் போட்டு திருச்சியை அலற விட்றோம். நீங்கள் ப்ளூ கோட் மட்டும் போதுமா? அந்த உள்ளம் அந்த மாதிரி வேணாமா? நல்லா யோசனை பாருங்கள். அந்த ஸ்கூட்டரில் போடுறவர் என்ன மாட மாளிகையை வச்சுருக்கவரா?
இதே ஒரு பெரிய பணக்காரராக செல்வந்தர் ஒரு மில்லு, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு அரசியல்வாதியோ ஒரு மில்லு வச்சுருக்க ஓனரோ இல்லை பெரிய பிக் ஷாட்டோ இல்லை ஒரு நடிகரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டீல் பண்ணியிருக்க முடியுமா? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ எளியவர்கள்லாம் அவனை பூந்து உள்ளே பூந்து அடின்னு அடிப்பீங்க. அதே பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரராக இருந்தால் அமைதியாக இருப்பீர்கள். எந்த விதத்தில் சரின்னு தெரில. உயர்நீதிமன்றம் இன்றைக்கி சொன்னது முழுக்க சரி. அதாவது வன்முறை எந்த எதில் நடந்தாலும் நம்ம அதற்காக ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும். நீங்களும் சொல்லுங்கள், நானும் நீங்களும் இப்போ திருமாவர்களுக்கு பிடிச்சவங்களே நீங்கள் பாருங்கள், இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி அவர் உள்நோக்கத்தோடு வந்தாருன்னா உள்நோக்கத்தோட திருமாவர்களை முறைக்கக்கூடியவர்கள் தனியாக வருவாரா? இது எப்படி லாஜிக்காக சரியாக இருக்கும்? அவரே அப்ராணி மாதிரி ஸ்கூட்டரில் போகிறார், அவர் பேர் முறைச்சார். உண்மையிலேயே அவருக்கு திருமா இருக்கிறது தெரியாது. நீங்களே யோசனை பாருங்களேன். இப்போ நீங்களே வண்டியில் போகிறீங்க, பின்னாடி திருமாவோ ஓபிஎஸோ டிடிவியோ இவங்க வண்டி எதை இடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அவங்களுக்கு அறிமுகமானவர், என்னங்க நீங்கள் ஓகேங்க சாரிங்க சொல்லிட்டு போவோமா? நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால். இப்போ திருமாவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈஸியாக அவருக்கு திருமானே தெரியாது. ஈஸியாக முடிய வேண்டிய பிரச்சனையை இன்றைக்கி பொது வழியில் இழுத்து விட்டு யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. நமக்கே ஆச்சரியமாகுது, திருமா மேலே மக்களுக்கு இவ்வளோ கோபமா? நீங்கள் வர கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியே இப்படி தான், திருமாவர்களுடைய கட்சியே ஒரு வன்முறையான கட்சி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இதை யார் வரவழைச்சிக்கிட்டது? இந்த கட்சியை பற்றி இது வரைக்கும் யாராவது இப்படி பேசுனாங்களா? திருமாவை பற்றி கூட்டணி கேட்டுன்னு தான் பேசுவாங்க. இந்த வன்முறை இந்த மாதிரி மேட்டர் மக்கள் பேச மாட்டாங்க. ஆனால் பொது வழியில் உங்கள் பேர் எப்படி ரிப்பேர் ஆகுது? அதாவது ராமதாஸ் ஐயாவோ ஸ்டாலினோ உதயநிதியோ ஓபிஎஸோ டிடிவி தினகரனோ விஜய் கட்சியில் இருக்கவங்களோ புஷி ஆனந்த் கிஷி ஆனந்த் அண்ணாமலை அவர்களோ நயினார் அவர்களோ ஹெச்ராஜா அவர்களோ இவர்கள் யாராவது பொது வழியில் இப்படி நடந்து கொண்டார்களா? ஹெச்ராஜா செய்தியாளர்கிட்ட கத்தும்போது மட்டும் நம்ம ஆமாம் செய்தியாளர்கிட்ட பண்ணது தப்பு, அவர் குண்டாஸில் போடணும் ஹெச்ராஜாவெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அப்போ இதையும் பேச வேண்டும் இல்லை? அதாவது செய்தியாளர்களாவது மொத்தமாக இருக்காங்க, அப்போ பேசுகிறது வைக்க ஒரு அப்ராணியை போய் தூக்கி போட்டு அடிச்சுட்டு அதை சரியாக அடிக்கலைன்னு வேறு சொல்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு புரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு அவர் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் எங்கே வாக்குறுதி கொடுத்தேன்னு கேட்குறாரு. அது ஒரு ஆணவமான பேச்சு. அதாவது என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப 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 ஏழைகள், அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய திருமா அதுக்கு எவ்வளோ குரல் கொடுத்தாருங்கிறது நீங்களே சொல்லுங்கள். திருமா அவர்கள் தூய்மை பணியாளர்கள் அரசு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இவர். அதாவது முதல் நாள் அரசு வேலை கொடுக்கணுங்கிறார், அடுத்த நாள் என்ன நடந்ததோ தெரியல, திருமா சொல்கிறாரு அவர்களெல்லாம் அரசு வேலை கொடுக்கக்கூடாதுங்க, ஏன்னா அரசு வேலை கொடுத்தா அவங்க அப்படியே இருப்பாங்களாம். காசே இல்லாத ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு கேட்குறாரு. அதை போய் திருமா அவர்கள் சொன்னது பலவிதமான விமர்சனங்களை கொண்டு இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், திருமா தொடர்ந்து அந்த கட்சியுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய பல வாக்குகளை விஜய் இழுக்கப் போகிறார்கள். வரக்கூடிய தகவலால் கலக்கத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கி உயர்நீதிமன்றம் வெளுத்து விட்டுருக்காங்க. அநேகமாக உயர்நீதிமன்றம் அடுத்து இயறிங்க வரும். இது இப்போது முடியாது. நல்லா யோசனை பண்ணி இதுக்கு அதிமுகவோ இல்லை விஜய் தரப்போ பெரிய யாரும் தண்டனை வேறு தெரிவிக்கலை. இதை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி என்னங்க அது நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி போயிருக்கும். அவர்களெல்லாம் சரி ரைட்டு, இது ஈஸியாக முடியும், எதுக்கு நம்ம பெருசாக இதை பொலிட்டிக்கல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதை ஒரு பெரிய அட்வான்டேஜாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவர் பண்ணது சரியானு. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்துட்ருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபா உடன்பிறப்புகள் தான் நம்மளை கமெண்ட்டில் போட்டு திட்டுவாங்க. இப்போ அவர்கள் போய் இப்போ நடுநிலையாளர்களும் நிறையா நம்ம இப்போ சேனலை பார்க்குறீங்கும் போது உங்கள் சந்தோஷம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நாங்கள் நடுநிலையாக பேசுவோம்னு நினைக்கும் வரை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.